ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது செப்டம்பர் 11 வெட்னஸ்டே மார்னிங். இந்த விளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் விளாக். பாப்பா வந்து மார்னிங் டு நைட் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றான்னு இந்த விளாக் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மாம்ஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க மட்டும் இந்த ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 9 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் மேலே இருக்கிற குழந்தைங்களும் இந்த ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஹெல்த்தியும் கூட, வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விலாகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு அவளுக்கு பால் கொடுத்துருவேன். அவள் ப்ரஷ் பண்ணி முடித்ததும் பால் குடிச்சிருவாள். வித்தவுட் சுகரில் தான் பால் கொடுப்பேன். ஒயிட் சுகர் வந்து அவளுக்கு நான் பழக்கலை. ஸோ சுகர் இல்லாமல் பால் குடிச்சிப்பாள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விட்டு தான் அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நேத்ராவுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் மார்னிங் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அருண் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் டைம் எடுத்து அவளுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கும் அப்படி தான் அவளுக்காக ஸ்பெஷலாக நட்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான பணியாரம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தி, அது மாதிரி வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தான். பாப்பாவுக்கு நான் 6th மந்தில் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்தே அவளுக்கு ஏதாவது ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணி கொடுப்பேன். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவளுக்கு ஃபுட் ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுல. எதுவுமே வந்து சாப்பிடாமல் விட மாட்டாள். எது செஞ்சு கொடுத்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்குவா. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட்டாக தான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ வந்து எனக்கு நிறைய டைம் இருந்தது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல டைம் இருக்கும். அருண் ஆஃபீஸ் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க, மார்னிங் போனாங்கன்னா. ஸோ டைம் இருக்கிறதால ஒரு ஃபுட்டும் டைம் எடுத்து நான் அவளுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, பாப்பா அப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே அவளுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியாது. அவளுக்கு ஸ்பெஷலாக தான் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டா. மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே அவள் சாப்பிட்டுக்கிறா ஓரளவுக்கு. இருந்தாலும் அவளுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, ஹெல்த்தியாக. ஸோ அதனால தான் மார்னிங் டைம் வந்து எனக்கு ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கு டைம் இருக்கிறதால மார்னிங் அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பேன். எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். மேபி வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், அதுக்கப்புறம் வெஜிடபிளாக சேர்த்து கிச்சடி ரெடி பண்ணால் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதை தான் கொடுப்பேன். மற்றபடி வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் பாப்பாவுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வந்து கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் லஞ்சுக்கு எனக்கு அவ்வளோவா அவளுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் அருண் லஞ்சுக்கு வருவாங்க. பாப்பாவுக்கும் செப்ரேட்டாக செய்யணும், அருணுக்கு எங்களுக்கு செப்ரேட்டாக செய்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பொதுவாக ஹெல்த்தியாக தான் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள், அதுக்கப்புறம் எக்கெல்லாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு அவளுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன் லஞ்சு. ஸோ இப்போ வந்து இந்த பணியார ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், இது ரெண்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் மிக்சியில் அரைக்கும் போது சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பாதாம் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 4 பாதாம் 4 முந்திரி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 2 டேட் சேர்த்துருக்கேன். அதையும் சீடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பனானா சேர்த்துக்கோங்க. பனானாவும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டா ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். பிகாஸ் வந்து அந்த பனானா, அதுக்கப்புறம் டேட்ஸ், அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்கும், ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேறு எதுவும் சேர்க்காதீங்க. இதில் இருக்கிற ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பால் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கே போதும் பால். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரே ஒரு எக்கு சேர்த்துருக்கேன்.
நான் இன்றைக்கி பணியாரம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் எக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பேன் கேக்கா மாதிரி கூட தோசைக்கல்ல ஊற்றி அழகாக எடுக்கலாம். பணியாரமாக ரெடி பண்ணால் பாப்பா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பேன் கேக் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 9 மந்த் பேபிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் உள்ள முட்டை, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இது ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து பாப்பாவுக்கு 9 மந்த்லேருந்தே இந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவளுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரக்குழியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன், நெய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 பக்கமும் சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட. ஏன்னா வெயிட் கொஞ்சம் கெயின் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்றதா இருந்தால் பார்த்து சாப்பிட்ணும், கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுக்கணும். மற்றபடி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பனியார் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம எதுவுமே சோடாப்பு அதெல்லாம் ஆட் பண்ணலை, எக்கு சேர்த்துருக்கிறதால ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்தது. ஸோ வந்து நேத்ராவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படா கொடுப்போன்னு சொல்லிட்டு, அது பார்த்ததும் அவளே எடுத்து சாப்பிட்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவகிட்ட ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அவள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாள். ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே எடுத்து சாப்பிட மாட்டாள். ஒரு 2 இல்லை 3 பீஸ் தான் அவரே சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாள். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பணியாரத்தை நானே எடுத்து ஊட்டி விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி முடித்ததுக்கப்புறம் லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 10 o'clock அவளுக்கு கொடுத்துருந்தேன். அதுலேருந்து ஒரு 3 இல்லை 4 hours விட்டு தான் அவளுக்கான லன்ச் கொடுப்பேன். 2 மணிக்கு தான் அதுக்கப்புறம் லன்ச் நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். மார்னிங் வந்து அவள் எழுறதை பொறுத்து தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் இருக்குது. ஒரு சில டைமில் 8, 8:30 எழுந்துருவாள். ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி வந்து 9 மணிக்கு தான் எழுந்திருந்தான். மேக்ஸிமம் வந்து அருண் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எழுந்துருவா. அது அவளுக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 9 மணிக்கு எழுந்ததால் ஒரு 1/2 hour பால் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour விட்டு ஒரு 10 மணிக்கு அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் ஊட்டி முடிச்சாச்சு. ஸோ அதுலேருந்து லன்ச் வந்து ஒரு 2 மணிக்கு அவளுக்கு லன்ச் கொடுத்துருந்தேன். கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லாருக்கும் பொதுவாக சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் கூட வந்து மைசூர் பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பருப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது இருக்கிறதால இது ஆட் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன், வெஜிடபிளாக எதுவும் சேர்க்காமல். பாப்பாவுக்கு வந்து அந்த பருப்பு வெந்ததும் செப்பரேட்டாக அந்த பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சாம்பார் ரெடி பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடுவோம், பருப்பு அவளுக்கு கரெக்டாக போய் சேராது. ஸோ அதனால் பருப்பு வெந்ததும் செப்பரேட்டாக கொஞ்சமாக அவளுக்கு எடுத்து வச்சுருவேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பருப்பில் நாங்கள் சாம்பார் ரெடி பண்ணிப்போம். அது கூட வந்து பாப்பாவுக்கு ஏதாவது வெஜிடபிள் கொடுப்போம். ஸ்டீம் பண்ணியோ இல்லை வேக வச்சோ ஏதோ ஒன்று அவளுக்கு வெஜிடபிள் கொடுப்போம். ஏன்னா எப்போயுமே ஏதாவது லஞ்சுக்கு நான் கண்டிப்பாக வீட்டில் பொரியல் பண்ணுவேன். ஸோ அதில் மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து அந்த பொரியல் எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பொரியல் வந்து முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பொரியல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டீம் பண்ணி தான் பொரியல் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டீம் பண்ணும்போதே அந்த மேலே வெஜிடபிள் மேலே கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தேன். ஸோ அது கரெக்டாக உப்பு இறங்கியிருக்கும். ஸோ அதுலேருந்து பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த முட்டைக்கோஸில் நாங்கள் வந்து பொரியல் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு அதில் உப்பு சேர்த்து கொடுக்கறதால சாப்பிட்டுப்பா. அவளுக்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். எந்த வெஜிடபிள் இருந்தாலும் சாப்பிட்டுப்பான். மேபி அவளுக்கு ஏதாவது பிடிக்காத வெஜிடபிளாக இருந்தால் கூட நான் சாதத்துக்குள்ளே வச்சு கொடுத்துருவேன், அவள் சாப்பிட்டுப்பான். ஸோ அவ்வளோதான், பாப்பாக்கான லன்ச் பிளேட் ரெடி. கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன். அது கூட நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் உருக்கி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த வெஜிடபிள், அப்புறம் வந்து ஒரு எக்கு அப்புறம் வெஜிடபிள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிருவாள். ஆனால் அந்த எக்கோட எல்லோ வந்து அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதை நான் வந்து சாப்பாடுக்குள்ளே வச்சு கொடுத்துருவேன், அப்போ அவள் சாப்பிட்டுப்பான். அவ்வளோதான், அருண் பாப்பாவோட லன்ச் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அருண் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வந்திருந்தாங்க. எப்பயும் சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்ததால் பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாட காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டா. இன்றைக்கி எனக்கு வந்து ஊட்டுற வேலை கொஞ்சம் மிச்சம்தான். அவள் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஒரு 3:30க்கு அவள் தூங்கிடுவாள். கரெக்டாக 3:30 இல்லை 4 o'clock தூங்கிடுவான். தூங்கி அதுக்கப்புறம்
ஒரு 5:30 6 அதுக்குள்ளே எழுந்துருவாள். அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன். ஈவினிங் வந்து ரெகுலராக ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன். ஈவினிங் ஃப்ரூட்டு இல்லை நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பவுலில் போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்ததால் அதை வேக வச்சு அதை வந்து பட்டரில் கொஞ்சமாக டாஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்வீட் கார்னை அப்படியே வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பா. பட் பட்டர் இருந்ததால் கொஞ்சமாக வந்து அதை டாஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே சாப்பிட்டுக்கிட்டான். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் கூட கொடுப்பேன். அவளுக்கு சுண்டலுமே ரொம்ப பிடிக்கும். எந்த சுண்டல் இருந்தாலுமே சாப்பிட்டுப்பான். கொஞ்சமாக உப்பும் போட்டு வேக வச்சு கொடுத்தாவே போதும். அது வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்டுப்பான். ஸோ இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் இருந்ததால் ஸ்வீட் கார்னோட அவளோட ஸ்நாக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 8:30 அவளுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்துருவேன். பாப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் ஈவினிங் வெளில போக வேண்டிய வேலை இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து 5th டே விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் வந்து மோஸ்ட்லி எல்லா விநாயகரும் எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்களாம். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ராய்ச்சூரில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். எனக்கே என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் தான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவான்னு நினச்சிருந்தேன். பட் அதை விட தாண்டி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே. இப்போ இங்கே பார்க்குறீங்களே இந்த விநாயகர் தான் ராய்ச்சூர் பெரிய விநாயகர் சிலையாம். ஸோ அவ்வளோ பெருசாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகரும் அழகாக கண்ணை மூடி கண்ணை திறந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஏதோ பெரிய திருவிழா நடக்கிற மாதிரி இருந்தது. நிறைய ஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் கூட வந்திருந்தாங்க. நாங்களும் இன்றைக்கி தான் கரைக்கிறாங்க. ஃபஸ்ட்டே போகலான்னு நினச்சிருந்தோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. பட் அன்றைக்கி போக முடியல. ஸோ வேலை நிறையா இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கரைக்கிறாங்கன்னு சொன்னதால் அருண் வந்துட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஸோ அதனால் வந்ததும் குளித்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து போய் சாமி பார்த்துட்டு இருந்தோம். இது வீட்டு பக்கமே தான் இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக வந்து பார்த்துட்டோம். அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ராய்ச்சூரில் இந்த விநாயகர் சிலை கிளம்புனதுக்கப்புறம் தான் எல்லா விநாயகரும் எடுக்கணுமா, அதான் ரூல்ஸாக. எனக்கு தெரியாது. எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து வருஷம் இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நடத்துவாங்களாம். ஸோ இந்த விநாயகர் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒரு விநாயகரும் கிளம்புவாங்களாம். அது மட்டும் இல்லை, நம்மலாம் வந்து விநாயகர் கிளம்பும்போது அந்த இது அடிப்பாங்க மோளம், அதெல்லாம் இல்லை. இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த டிஜே அந்த சாங் இருக்கு இல்லையா, அதுதான் போடுறாங்க. அது அவ்வளோ சவுண்டாக இருக்குது. நாங்கள் இருக்கிற பில்டிங்லேயே தூக்கிடுச்சு. ஸோ அவங்க அங்கே போகிற சவுண்டு இங்கே கேட்டுது. ஸோ அந்த அளவுக்கு சவுண்டாக இருந்தது. பாப்பா அழுதுகிட்டே தான் இருந்தால். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தோம். இந்த கொகை செட்டப்பில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 days முன்னாடி இருக்கும்போதே இந்த கொகை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போதே நினச்சிட்டே இருப்போம் கரெக்டாக விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்திருந்தோம். இன்றைக்குமே நல்ல க்ரௌடாக தான் இருந்தது. விநாயகர் சிலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய விநாயகர் சிலை பார்த்துருப்போம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அதெல்லாம் தாண்டி இங்கே உள்ள விநாயகர்லாம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இந்த விநாயகரும் இல்லை, வர வழியில் நிறைய விநாயகர் சிலை பார்த்தோம். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று சிவன் மாதிரி இருந்தது, ஒன்று கிருஷ்ணர் மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாண்டி இங்கே ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 8 o'clock வந்திருப்பேன் வீட்டுக்கு. வந்ததும் பாப்பாவுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக அவளுக்கு வந்து ஊத்தாப்பம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். எப்பயுமே இப்போன்னு இல்லை, எப்பயுமே வந்து டின்னர் அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து டின்னர் சாப்பிட்டு முடித்ததும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிப்பாள். ஸோ அதனால் வந்து எப்பயுமே டின்னர் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுப்பேன். அதுமாரி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவள் சாப்பிட்ற அளவுக்கு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஊத்தாப்பத்தில் கொஞ்சமாக ஆனியன் அப்புறம் கேரட்லாம் திருவி சேர்த்துருந்தேன். அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அவளுக்கு ஊத்தாப்பம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு லஞ்சுக்கு செஞ்சிருந்த அதே சாம்பார் தான். சாம்பாரே தோசைக்கு தொட்டு கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுக்கிட்டான். அவளுக்கு இந்த தோசை சாம்பார் இதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிருவா. ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிட்டா. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கும்போது கீழே நிறைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் ஃப்ளாட்டு கீழே வந்து விநாயகர் சிலை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவுமே இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போய் கரைக்கிறாங்க. கடைசி நாளுன்றதால நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்லாம் கூட இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மணி 2:30 மேலே ஆயிடுச்சு.
அதனால் பாப்பா வரும்னு தூங்கிட்டாங்க. நான் தூங்காமல் பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் கேஸ், பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் இவ்வளோ தான். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதோட ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இனிமேல் வரும். ஸோ அதுதான் கைஸ், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.